அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு நஸ்ரீன் விலாக். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ பேரண்ட்ஸுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. என்னதான் ஸ்போர்ட்ஸ் டே என்ன பண்ணுறாங்க, என்ன கேம்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்களும் ஆர்வமாக கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்களும் ஏன் பார்க்க போகிறீங்க, என்ன கேம்ஸ் வைக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே பார்த்தீங்கன்னா கேஜி 1 அண்ட் கேஜி 2க்கு மட்டும்தான் அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரிய கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் நெக்ஸ்ட் டேயில் ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களாம் சின்ன பிள்ளைங்க தானே, அதனால் கொஞ்சம் சின்னதாக உள்ள கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைமிங் 8:30க்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 8:45 தான் வந்தோம். பட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஓகேன்னு சொல்லி நம்ம சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நீட்டாக, அவங்க உட்காந்து பார்க்குற மாதிரி. ஸோ அதில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஸ்கூல் சேர்க்குறப்பயே பார்த்தீங்கன்னா 4 குரூப்ஸாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஐ மீன் எர்த்து, விண்டு, அப்புறம் ஃபயர், அப்புறம் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்பாக வந்து நமக்கு பிரித்து அவங்களே வந்து என்னென்ன குரூப்புன்ட்டு பிரித்து போட்டுருவாங்க. ஸோ என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா எர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ க்ரீன் கலர், ஸோ ஃபயருக்கு ரெட்டு, அப்புறம் விண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, அண்ட் தென் வாட்டருக்கு வந்து ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஜி 1க்கு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ எப்படா க்ரீன் வரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு அப்படியே வரிசையாக எல்லோரும் அழகாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்காக பிடி பீரியடில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி டான்ஸ் பண்ணம்மா, இந்த மாதிரிலாம் வச்சு ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ எதுக்கு நான் அப்படி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஓகே ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதே மாதிரியே கூப்பிட்டாங்க. ஸோ நாங்களும் ஆளாக வந்து உட்காந்துருக்கோம், எப்படா வருவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆனால் க்ரீன் வந்து லாஸ்ட்டாக தான் வருவாங்க போல். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வந்து ரெட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் க்ரீன் வரும். சரி வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே உட்காந்தோம். ஸோ நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வருவோம் நீ உன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்பவே இல்லை அவங்க. ஸோ பார்த்து எக்ஸைட் ஆவாங்களா என்னன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வரத்துக்காக. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுமாரி நம்ம படிப்புன்னு அதுவுமே ஃபுல்லாகவே இருக்காமல் நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லா விளையாடக்குள்ள தான் அவங்க மைண்டும் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நல்லாவும் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இது நான் ஸ்கூலோ இல்லை காலேஜஸோ படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு பிடி பீரியட் இருக்கும். ஆனால் அந்த பிடி பீரியட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ஜாயே பண்ண முடியாது. ஸோ போர்ஷன் முடிக்கலைன்னு சொல்லி எல்லா மிஸ்ஸும் கடன் வாங்கி ஒரு பிடி பீரியட் கூட போகமாட்டோம். எப்பயாவது அதிசயமாக ஒரு பிடி பீரியட் போவோம். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் மிஸ் அதுதான் அதிகமாக கடன் வாங்குவாங்க. ஸோ நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ரொம்பவே ஞாபகம் வந்துச்சு. ஸோ என் பொண்ணோட விஷயங்கள் நிறையா பார்க்கும்போது நமக்கு பேக் டு மெமரிஸ் அதுதான் நல்லா ஞாபகம் வரும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்துட்டாங்க. ஸோ என் பொண்ணு வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தால் என்ன பண்ணுறாங்க, என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆர்வமாக பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்தாச்சு. ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. அதுலேயே ஹாப்பியும் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்புறம் மார்ச் பாஸ்ட் மூவ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்ஷனுக்கு தனியாக அப்படி அப்படியே நின்று வைக்கிறாங்க பிரிச்சுட்டு. ஸோ கேஜி 1 ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்தந்த செக்ஷன்ஸ் அந்த அவங்களோட கிட்ஸ்லாம் அப்படியே போயிட்டு அழகாக வந்து அவங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கேம்ஸாக வைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் யாருன்னு பிரிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா 25 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. 25 ஆர் 26 அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டேல பார்த்தீங்கன்னா, பர்சனலாக எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கிஃப்ட் மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லாம, மத்த எல்லா கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி குடுக்குறப்போ மத்த எல்லா கிட்ஸுக்குமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாரி இருக்கும். கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியோட நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணுமே பார்த்திங்கன்னா, அம்மா எனக்கும் கிஃப்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, அத எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.
ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தீப்பந்தத்த எடுத்துட்டு ஓடுவோம் இல்லையா? ஸோ அத ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் டான்ஸு, அப்புறமா கேம்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாவே காட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ம் அப் செக்ஷன் மாரி வச்சிருந்தாங்க. ஸோ கையில பார்த்தீங்கன்னா, அந்தந்த குரூப்க்கு ஏத்த கலர் மாரி பாம் கொடுத்துட்டு அழகா பண்ற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு. ஸோ அடிக்கடி திரும்பி பார்த்துட்டேவும் இருந்தாங்க. என்ன பண்றோம் நாங்க? பார்க்குறோமா? இல்லையா? அப்படிங்கிறதையும். ஸோ வார்ம் அப் செக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, கேஜி 1 இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ல போய் நின்னுட்டாங்க. ஸோ இங்கேருந்து அங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே தூரமா இருந்துச்சு. ஸோ ரொம்ப கிட்ட போய் அந்த சைடு நமக்கு ஆப்போசிட் சைடும் போ முடியாது. ஸோ இந்த சைடு தான் பேரண்ட்ஸ் உட்காரதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க இங்கேருந்து அப்படியே ஜூம் பண்ணி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம். சரி அவங்களுக்கு என்ன கேம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறது ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எல்லா பிள்ளைங்களும் அழகா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அழகா வந்து விளாண்டாங்க. ஸோ கேஜி 1 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கேஜி 2வும் வந்து பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கு கூட வந்து கேம் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணல. அப்போ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்க இங்கேருந்து போயிட்டு திருப்பி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ ரொம்ப அவங்க வருவாங்க, அழைக்கணும், நமக்கு லேட் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக, நாங்க வந்து என் பொண்ணோட கேஜி 1 முடிஞ்சு கேஜி 2 பாதியிலேயே நமக்கு கிளம்பியாச்சு. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் வப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வப்பாங்க அப்படின்ட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து வெயிட் பண்ணியிருந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கூல் இதில போட்டிருந்தாங்க குரூப்பில. ஸோ அத பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் வச்சிருக்காங்க. வச்சு அங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ப்ரைஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட பொண்ணு இப்போ தான் வந்து ஓடப்போறாங்க. செகண்டா வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் கிளாஸையும் பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு 5 பேர் நிக்க வச்சுட்டு, அந்த 5 பேர்ல யார் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவங்கள மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த யார் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்களோ அவங்களுக்குள்ள வந்து திருப்பி காம்படிஷன் வச்சு, அதில ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படின்னு எடுக்குறாங்க. ஸோ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, செகண்டா வந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில. ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அவங்க வந்து போகல. ஸோ பரவால்ல. எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயம். அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இப்ப தான் ஓடிட்டுருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணி பண்றது தான் எனக்கு வேணும்.
ஸோ இந்த வயசில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வின் பண்ணாலும் தெரியாது. வின் பண்ணாட்டியுமே வந்து அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த வயசுலயுமே இல்ல, எந்த வயசா இருந்தாலும் ஸோ பார்ட்டிசிபேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஸோ எல்லாத்துலயும் கலந்துக்கணும். எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள நமக்கெல்லாம் ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா? ஒரு நமக்கு ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசுறதாகட்டும், எல்லார் முன்னாடியும் வந்து நின்னு பேசுறதாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு காம்படிஷன் கலந்துக்கிறதாகட்டும், நமக்கு சின்ன பிள்ளைலாம் ஒரு ஒரு ஃபியர் இருக்கும். நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அதேதான் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நமக்கு வின்னிங் ஆர் லூசிங் அது வந்து இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. பார்ட்டிசிபேஷன் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எல்லாத்துலயுமே வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓடி முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இந்த மாரி விளையாடுறதாகட்டும், இல்ல கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் குடுத்தாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க பண்றாங்க. ட்ராயிங்ஸா இருக்கட்டும், இல்ல ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வந்து நம்ம க்ளே குடுத்து அத பண்ண சொன்னா, அழகா வந்து எல்லாமே பண்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போயிருந்தப்பயே அவங்க சொன்னாங்க. ஸோ அதே தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ நமக்கு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அதை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக அதிலேயே நமக்கு வந்து முன்னாடி வருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம என்கரேஜ் பண்ணி அதை பண்ண வைக்கலாம். ஸோ கேஜி 1க்கு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்கள எடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பி காம்படிஷன் வச்சுட்டு, ஸ்போர்ட்ஸ் வச்சுட்டு, தென் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சூஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேஜி 2 வந்திருந்தாங்க. ஸோ கேஜி 2லேயும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி மார்ச் பாஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, வார்ம் அப் மாரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு போனதுக்கப்புறம் சும்மா நின்னு பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறாங்க? எப்படி கேஜி 2க்கு என்ன பண்ணுறாங்க? அப்படின்னு சொல்லி. ஸோ கேஜி 1 பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேஜி 2 வரணுங்கிறதுக்காக. ஸோ கேஜி 2 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா கிளம்பியாச்சு நாங்க. ஸோ நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்மளும் வந்து வெயிட் பண்ணி நமக்கு பேரண்ட்ஸ்க்கும் வச்சு இந்த கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த டைம் நமக்கு தெரியல பேரண்ட்ஸ்க்கும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெமன் ஸ்பூனில் லெமன் வச்சுட்டு நடந்து போவோம் இல்லையா? ஸோ அந்த கேம் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குரூப்பில் போட்டிருந்தாங்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ அதை பார்த்து தான் நமக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட இந்த விளாக் முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.